week in Nairobi. இதுக்காக தான் வந்து இப்போ நைரோபிலேருந்து இந்தியாவில் என்னெல்லாம் இப்போ இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபிட் டு ஃப்ளை வந்து எந்த வீக்கில் வந்து வாங்கணும், அதாவது என்னென்ன நீட்ஸ் என்னென்ன வந்து எசென்ஷியல் வந்து வீக்கில் வந்து வாங்கணும் அண்ட் எப்படி வாங்கணும். ஸோ என்ன இது வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸோட லிங்க். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் டைரி. இன்னைக்கு தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீக் இன் நைரோபி. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நிறையா பார்த்துருப்பீங்க. ஃபார் டெலிவரிக்காக தான் வந்து இந்தியா போகிறேன் அண்ட் தென் வெக்கேஷன் டூ. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்ததுனால இட்ஸ் பெட்டர் தான் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீக் நைரோபியில் என்னெல்லாம் இப்போ இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பேக்கிங், கிளீனிங், அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட்டிங், இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம 1 வீக் பிஃபோராக வந்து வீடெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனால் தான் நம்ம போயிட்டு வரும்போது நமக்கான ஒரு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அண்ட் தென் எல்லாத்தையும் விட வந்து இந்த வீடியோவில் ஃபிட் டு ஃப்ளை வந்து எந்த வீக்கில் வந்து வாங்கணும், அதாவது நம்ம அப்ராடில் எங்கே இருந்தாலுமே இந்தியா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெக்னென்சி விமனுக்கு என்னென்ன நீட்ஸ் என்னென்ன வந்து எசென்ஷியல் வந்து தேவை இருக்கும் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஃபிட் டு ஃப்ளை வந்து எந்த வீக்கில் வந்து வாங்கணும் அண்ட் எப்படி வாங்கணும். ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஏர்லைன்ஸுக்கும் மாறும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னாக்காலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது ஷாப்பிங் தான். எஸ்பெஷலி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன மாதிரி, அதாவது 1 இயராக நம்மள்ட்ட கேஷுவலாக பேசும்போது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி அந்த டைமில் நம்ம வாங்கிட்டு போகிற டைமில் வந்து நமக்கு யூனிக்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ஹாலும் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெதர் பேக் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த லெதர் பேக் வந்து பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாகவும் அண்ட் இந்த கலர் வந்து காம்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகுறது. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்லிங் பேக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம வந்து நிறைய திங்ஸ் வச்சாலுமே ரொம்ப பல்ஜாலாம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஏர்போர்ட் போகிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இன்னுமே பாஷாகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே ஹை லுக்காகவும் இருக்கும் அண்ட் ஓவராலாக வந்து இந்த பேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ், இந்த பேக் வந்து நான் யாருக்காக வாங்கியிருக்கேங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைனா ஸ்கொயர் பற்றி நான் போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே அங்கே மட்டுமே வாங்கினது கிடையாது. ரேண்டமாக வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து போகும்போது நம்ம யூனிக்காக வந்து வாங்குறது தான். ஸோ ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். அண்ட் தென் இது பார்த்தோன்னே ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் எஸ், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஸோ தட் அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜூட் பேக்கு. இந்த ஒரு பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இங்கே என்ன இவங்களோட ஹேண்ட்மேட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கலாம். ஏன்னா இது வரைக்கும் ஹேண்ட்மேட்ஸ் வந்து அவ்வளோவா நான் வாங்கிட்டு போனதில்லை. ஸோ தட் இந்த தடவை வந்து ஹேண்ட்மேட்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இது வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது அண்ட் நிறைய திங்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த கோஸ்டர் செட்டும் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஒரு 6 பிளேட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ தட் எதெல்லாம் லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்காமல் போயிருந்தோமோ ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த தடவை கொஞ்சம் பார்த்து நம்ம வாங்கியிருந்தோம். அண்ட் பர்ஸ், பேக் இதுதான் வந்து நம்ம நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து பேக்ஸ் வந்து வாங்கி போவேன். பட் இந்த தடவை கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஹோல்டர். ஸோ இந்த தடவை வந்து அம்மா அப்பாலாம் வர்றதுனால ஸோ அவங்களோட பாஸ்போர்ட்லாம் வைக்கிறதுக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு பேக் வந்து இது மாதிரி ஒரு பவுச் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். அண்ட் தென் பேக்ஸ் வந்து எப்போவுமே வாங்கி போகும்போது கண்டிப்பாக ஒரு பேக் வந்து ஒரு கலெக்ஷன்ஸாக தான் இருக்கு. ஸோ இந்த பேக் வந்து ஒரு மீடியம் சைஸ் பேக். இதுல வந்து 3 கலர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒயிட், ஒரு பேஜ் அண்ட் ஒரு நியான் கலர். ஸோ இது எல்லாமே வந்து 1 by 1 நம்ம காமிக்கிறதை விட எனக்கு இதுக்கு அடுத்தது வர vlogல வந்து நீங்க நிறைய பார்ப்பீங்க. இன்னொரு பர்சன் இந்த மாதிரி ஒரு லைட் வந்து ஒரு செட்டா வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் அப்போ வந்து உங்களுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து அங்கேயே கிடைக்கும். பட் இது கொஞ்சம் வந்து யூனிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே இதோட ஹேண்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா கென்யானாலே நமக்கு வந்து அனிமல்ஸ் தான். ஸோ அனிமல்ஸோட ரெப்ரசென்ட்டாக வந்து ஜிராஃப் தான் இங்கே ரொம்பவே வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஜிராஃபோட ஒரு ஸ்டாச்சு ஒன்று வாங்கியிருந்தோம் அண்ட் ஒரு பேக். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விண்டேஜ் லைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே
பிடிக்கும். இது வந்து ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஷோ பீசஸ்லாம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் தென் இது ஒரு ரீசார்ஜபிள்ங்கிறதுனால நம்ம நல்லா ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 3 to 4 days வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணா கூட நமக்கு வந்து அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். அண்ட் இதுல எவ்வளவு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் வந்து ஏத்திக்கலாம் இறக்கிக்கலாம். அண்ட் நம்ம ஃப்ரிட்ஜோட மேக்னெட்டிக் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அண்ட் கென்யாவோட ரொம்பவே ஃபேமஸான இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பார்த்தீங்கன்னா இதுல கென்யான்னு எழுதியிருக்கு. அண்ட் தென் இன்னொன்னு வந்து நம்ம கென்யானாலே நமக்கு வந்து நிறைய, அதாவது தட் மீன்ஸ் ஆப்பிரிக்கானாலே வந்து நிறைய அனிமல்ஸ் தான். ஸோ அதோட ரெப்ரசன்டிங்கா தான் வந்து ஒரு ஞாபகார்த்தமா வந்து நம்ம அதெல்லாம் வாங்கியிருக்கோம். அண்ட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சும்மா வந்து நார்மலா என்னென்னலாம் தேவைப்படுமோ அண்ட் கியூட்டா என்னென்னலாம் இருக்கோ ஸோ அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த டீ பவுடர் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்னோட டே இன் மை லைஃப்ல வந்து கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ டீ பவுடர் இங்க வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது எல்லாருமே வந்து விரும்பி வந்து கேட்பாங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு பாட்டில். அண்ட் தென் ஒரு இந்த மாதிரி ஒரு அம்பர்லா, இது ஆக்சுவலி வந்து ஜாப்பனீஸ் அம்பர்லா. இது வந்து அங்க டான்ஸ் ஆடும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இதுல வந்து எல்லாமே பிங்க் அண்ட் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. பட் கேர்ள்ஸ்க்கு நம்ம வாங்குறதுனால அவங்களுக்கு பிங்க் தான் பிடிக்குது. ஸோ தட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு கலர்ல வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் தென் இப்போ காமிக்கிற இந்த ஒரு ஸ்லிங் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூனிக்கா அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட், நான் சொன்னேன் இல்லையா, ஹேண்ட் கிராஃப்ட்ல வந்து தான் வாங்கணும். இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பிளேஸ்ல வாங்கியிருந்தோம். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்லாம் வந்து பிடிச்சிருக்குதுன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போல கென்யால நிறைய வந்து ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எங்க வாங்குறது அண்ட் இந்தியா போறனாக்கா எப்படி எல்லாம் யூனிக்கா வந்து நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கென்யா பத்தின என்டையர் வீடியோஸ் வந்து டிராவல் அண்ட் ஃபுட், எங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் என்னோட ஃபேஷன் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பேக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து மேஜரான பேக்கிங் இது எல்லாமே வந்து பத்திரமா நம்ம கொண்டு போகணும். ஸோ தட் அதுக்கான பேக்கிங் வந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஓவராலா வந்து கண்டிப்பா முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோலயும் வந்து இந்த லாஸ்ட் வீக்ல நான் என்னெல்லாம் பண்ணுங்கிறதான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நம்ம எல்லாமே வந்து பேக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக அங்கே போனாதான் தெரியும் எது எதுனா நம்ம கைக்கு வருது அண்ட் எது இதெல்லாம் வந்து ப்ரோக் ஆயிருக்கு அப்படிங்கிறது அங்கே போய் அன்பேக் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, லெட்ஸ் see. நம்ம வாங்குறது வாங்கியாச்சு, நம்ம வந்து என்ன யார் யாருக்கு என்னென்னு பார்த்து வாங்கியாச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லபடியா வந்து அதில் சேர்ப்போன்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் கிளீனிங் தான். ஸோ ஹவுஸ் கிளீனிங்கிறப்ப நமக்கு கிச்சன், வார்ட்ரோப், அடுத்தது ஷூ ரேக், இது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திரும்பி வரும்போது நமக்கு ரொம்பவே கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுனாக்கா நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ரீஸ்டாக் பண்ண வேண்டியது இல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மேட்டையும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ரீஸ்டாக் பண்ணணும். அது போக 1 வீக்குக்கு என்னெல்லாம் தேவை எனக்கு இருக்குதோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். ஸோ தட் அப்போ நமக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் அடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். திருப்பி வரும்போது இந்த காக்ரோச் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வீடு அப்படின்னனால எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரைஸு, வீட் ஃப்ளார்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து கொஞ்சம் இந்த சினமனோட அந்த பட்டை இருக்குது இல்லையா, அந்த பட்டை மட்டும் அதில் வச்சாச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் பூச்சிலாம் வராமல் இருக்கும். ஸோ தட் அதெல்லாம் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது நமக்கு அது ஏன்னா நிறையவே இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் அவுட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அட்லீஸ்ட் அன்னைக்கு வந்து அது ஒரு 2 டேஸ்க்காவது வந்து நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டுமாவது வச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரும்போது. ஸோ அண்ட் தென் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி அதுக்கு தேவையானதெல்லாம் நீட்டாக என்ன தேவை இருக்குது எக்ஸ்பயர் ஆனதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு மீதி ஏன்னா வந்து போகும்போது நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ தட் ஐஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம அந்த ஐஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நமக்கு அன்னைக்கு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஷெல்ஃப் எல்லாமே வந்து அடுக்கியாச்சு. இது எல்லாத்தையும் விட நீங்கள் முக்கியமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு ஃபிட் டு ஃப்ளை வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் அந்த மந்த்தில் எந்த டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்டயே நீங்கள் இந்த லெட்டர் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட எந்த வீக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஷார்ட்ஸோட லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
ப்ரெக்னென்சி பீரியட்ல வந்து நம்மளோட எசென்ஷியல்ஸ்லாம் என்ன, ரொம்பவே முக்கியமா வந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய எசென்ஷியல்ஸ் என்னங்கிறதையும் ஷார்ட்ஸ்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த ஹேர் கட் வந்து கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நமக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ், ஹேர் வாஷ், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் ஸோ அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் ஹேர் கேர் ரொட்டீனாவது பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறதுல குட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த ஷாப்பை பற்றி தெரியணும்னாக்கா வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸோட லிங்க் கமெண்ட்ல கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ வந்து ஹோப்ஃபுல்லி ஒரு மாம் டு பி இல்லை ட்ராவல் பண்ண போறீங்க, ஒரு ப்ரெக்னென்சி உமன் வந்து ட்ராவல் பண்ண போறீங்க, இல்லை ஒரு இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது ஃப்ரம் இந்தியாவிலேருந்து vlog இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.